வணக்கம். ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டைமிங் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது. கரெக்டா எக்ஸாக்ட்டா டைம் பீரியட நோட் பண்ணி குடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லா கன்சல்டேஷனும் என் குழந்தைகளுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது தான் மெயின் சாப்டராவே இருக்கு. ஸோ அதனால அதுல நெறையா நான் போட்டிருக்கேன். எப்போ டைம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். பட் இது வேற ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணி அஷ்டவர்க்கத்த வச்சுண்டு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸாக்ட்டா அப்படியே பின் பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இது புதுசா இன்னொரு டெக்னிக் இருக்கு. அத உங்களுக்கு விரிவா சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றது அ ப இத ப அந்த பதிவு. அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா, நீங்க இல்ல ஜாதகம் படிக்கணும்னா, நீங்க என்னோட ஜெயஸ்ரீபாலன்.காம்னு என்னோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்து இது பண்ணிடலாம். பணத்த கட்டி கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க கோர்ஸ்லயும் சொல்ப பணம் தான். அத கட்டி நீங்க படிச்சுக்கலாம். அதே மாரியே நான் நெறையா வீடியோ இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்ற மாதிரி நெறையா ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். செலிபிரிட்டி ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். ஆ வந்து இதெல்லாம் எப்படி இந்த ஓட் செரிமனியோடது போட்டிருக்கேன். ஸோ நெறைய விஷயங்கள் நான் சொன்னது ட்ரூவா ஆயிருக்கு. ஸோ அதனுடைய இதெல்லாம் நான் அந்த இதில போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அத நீங்க பார்த்தெல்லாம் உங்களுக்கு இன்னும் அத பத்தி நெறைய நுணுக்கங்கள், விஷயங்கள்லாம் தெரியும். வாங்க நம்ம ஸ்க்ரீன்ல போய் பார்க்கலாம். இது அ ஒருத்தரோட ஜாதகம். அவங்க மிதுன லக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்ன ஜாதகமா இருந்ததுன்னா, அப்போ 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. அந்த குரு இந்த ஜாதகருக்கு கன்னியில இருக்கார். அப்போ கன்னிக்கு வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். அந்த புதன் இங்க நவாம்சத்துல அக்வேரியஸ்ல இருக்காரு. அதாவது கும்பத்துல இருக்காரு. ஸோ எப்போ குரு இந்த இடத்துக்கு வருதோ, அப்போ அவருடைய 9த் ஆஸ்பெக்ட் அதாவது எப்பவுமே இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் குரு தான் ரொம்ப முக்கியம். குரு அந்த இது தர்ம ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல இருக்கும்போது, உங்களுக்கு கல்யாணம் ஆகும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லா விஷயமும் வீடு வாங்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாரி செவ்வாய்க்கு 5 1, 5, 9ல இருக்கணும். அது மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இது உண்டு. அப்போ இந்த இந்த இவளுக்கு இந்த இவாளுக்கு நேட்டிவ்க்கு இந்த இது மெர்க்குரி இங்க கும்பத்துல உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்துருக்கும்போது இந்த 5ல இப்போ 2025ல அ இதுக்கு மேல இவர் குரு இதுலேருந்து இதுலேருந்து ரிஷபத்துலேருந்து அவர் மிதுனத்துக்கு வரப்போறார். ஸோ வரும்போது அவர் 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்போது, கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயாகும். இது ஒரு டெக்னிக். ஓகேயா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம ரொம்பவே முக்கியம் ஒரு ஆணா இருந்தாலும், ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி. அ நம்ம அ சுக்கிரன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அஷ்டவர்க்கத்துல சுக்கிரனோட பாயிண்ட் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 மிதுனத்துல இருக்கு. 6 மேஷத்துல இருக்கு. 6 சிம்மத்துல இருக்கு. பட் இது 3 இதுல 1 ஒரு பாயிண்ட் 5ம் இருக்கு. இல்லையா? இதுவும் ஹையஸ்ட் மார்க் தான். ஸோ அப்படி இருக்கும்போது, எப்போ குரு ஒண்ணு இங்க வரார். இங்க வரும்போது இங்க பார்ப்பார். இல்ல இங்க வரும்போது இப்ப ஏன்னா இங்கெல்லாம் அவர் கடந்து போயாச்சு. மேஷத்துல அவர் இருந்தாச்சு. அவர் ரிஷபத்துல இப்ப இருக்கார். இப்ப ரிஷபத்துல இருக்கும்போதும் சான்சஸ் இருக்கு. அவர் 5ஆம் பார்வையா இந்த 5ஆம் நம்பர பார்க்குறார். அப்போ அவர் இல்லாட்டாக்க இந்த 2025ல குரு இங்க இந்த 7 இந்த குடுத்துருக்கு இல்லையா இங்க. அப்போ என்னதுன்னு கேட்டா, இந்த 7ல குரு வர்றது மட்டும் இல்ல. அந்த இடத்துல சுக்கிரனும் இருக்கணும். அது அந்த மாரியா இருந்தா தான் நம்ம கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா டைம் தெரியும். அந்த மாரி சுக்கிரன் இருக்கிற மாரி அப்போ நான் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஆ செப்டம்பர்ல. அ செப்டம்பர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, குரு செப்டம்பர்ல தான் சூரியன் இங்க இருக்கார். இந்த செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 20த்தோ அந்த டேட்ல பார்த்தீங்கன்னாக்கா, இது இங்க குரு இங்க இருக்கும்போது, அவர் 5ஆம் பார்வையா இங்க பார்க்குறாரு. இந்த இடத்துல சுக்கிரனும் இருக்கு. ஓகேயா? சுக்கிரனும் இருக்கு. ஸோ இத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம 2, 3 சான்ஸ் எடுத்துக்கணும். இல்லையா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுக்கிரன் வரணும். இந்த இடத்துல குருவும் வரணும். ஸோ 2025 இஸ் கன்ஃபார்ம்டா இருக்கு. ஸோ அது சமயத்துல சுக்கிரன் இருக்கும்போது, அப்பன்னா மாசத்த வச்சு தான் நம்ம சுக்கிரன் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2ண்ட் பாயிண்ட் இந்த வீனஸ் மேல இந்த குரு வரது எப்போன்னு கேட்டீங்கன்னாக்க, 2ண்ட்ல ஆகஸ்ட் 5ல இந்த மாரி 2025ல குரு இங்க வரார். ஓகே. அப்ப குரு இது வருது. ஸோ இது இன்னும் ஜாஸ்தி ஷூரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அது ஆகஸ்ட் 5 2025க்குள்ள
இந்த நேட்டிவ்க்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். இது மாரி தான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு பார்க்கணும். இது மாரி தான் நம்ம வந்து வேலைக்கு பார்க்கணும், வீடு கட்டுறதுக்கு பார்க்கணும். நெறைய விஷயங்கள் எல்லாம் இது வச்சு தான் நம்ம அஷ்டவர்க்கத்த வச்சு நெறைய பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். இந்த மாரி கல்யாணத்த எப்படி நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கு. எல்லாரும் யார் யார் ஜாதகம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணினா நல்ல இதுவா வரும். இல்ல சில பேர் நெறைய பேருக்கு வந்து ஜோசியம் பார்க்கிறவா இல்லாட்டா கூட அவளுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு இத பத்தி. ஸோ அவளுக்கும் இத பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணலாம் நம்ப. அ அடுத்த வீடியோல திருப்பியும் நம்ம வேற இந்த சனீஸ்வர பகவான வச்சுண்டு வேலை எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு